அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கிளாஸு, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், A to Z ஆல் மார்க்கெட்டுக்கு இது பொருந்தும். பொசிஷனலும் ஆப்ஷனும் நம்ம பொசிஷனலாக எப்படி எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பொசிஷனல் டாப்பில் இருக்கும். இது இன்ட்ராடே கிளாஸுக்கும் பொசிஷனலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்ட்ராடே வேற, பொசிஷனல் வேற. அது வருகிற மார்ச் 5 துவங்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் கேட்டவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மறுபடியும் மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். இன்னைக்கு மண்டே ட்ரேடு. நம்ம சேனலுடைய ரூல் என்ன, மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மண்டே நம்ம இன்னைக்கு கொடுத்தது 25,400 கால், 180 ரூபீஸ் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஏறும், அது ரெசன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்க, 118 தான் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன், ஹரிசாண்டல் லைனு. 118 அழகாக இதில் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டு போகுது. இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, இதுக்கான ஆன்சர் இருக்கணும். இங்கேருந்து ஏன் ஏறிச்சு, இதுக்கான ஆன்சர் நம்ம கையில் இருக்கணும். நம்ம கிட்ட எந்த நியூஸ் எதுவுமே தெரியாது. என்ன ஓப்பன் அட்ரஸ் மாறிச்சா, பணம் பையர் உள்ள வந்தாங்களா, செல்லர் உள்ள வந்தாங்களா, எந்த பேட்டர்னு, எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவும் கிடையாது. ஓப்பன் அட்ரஸ் தெரியாது. ஆனால் நம்ம போட்ட விலையில் ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணது, மதிக்குது அப்படிங்கிறது சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டும்தான். மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் பங்குச்சந்தை இயங்குது. மேக்ஸ் தான் மார்க்கெட்டு. மற்ற இந்த பேட்டர்ன் இதெல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொருந்தலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம அது வந்து மேக்ஸ்ன்னு நான் சொல்லக்கூடியவன், புரிதுங்களா? அதை வைத்து பேட்டர்னோ இந்த இதோ எந்த ஒரு எஸ்எம்சி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கு. எல்லாமே மேக்ஸ் உள்ள வந்துருச்சுனாக்கா எதுவுமே இந்த பேட்டர்னே தேவையே இல்லை. எல்லாமே இன்வேலிட் ஆகிடும். மேக்ஸ் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ மேக்ஸ் சார்ந்து உங்கள் பகுதியில் உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா கற்றுக்கோங்க. மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உட்காந்து மேக்ஸில் சொல்லித்தரணும் யாராவது சொன்னா போயிடாதீங்க. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. மாற்றி சிந்திங்க. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து நிஃப்டி 50 இதோ வச்சு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் பையிங் ரொம்ப முக்கியம். அது அப்போ நீங்கள் மார்க்கெட் என்ன இருக்கும், இவர் 118 சப்போர்ட் எடுக்கிறாருன்னா மார்க்கெட்டு ஏறி இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். நான் மார்க்கெட் இங்கே போய் அதெல்லாம் ஷோ பண்ணி காமிக்கவே இல்லை, தேவையில்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.